நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வுகள் வழங்கப்பட்ட போதிலும் இந்த சுகாதார அமைச்சருடன் ஏற்பட்ட இணக்கப்பாட்டுகளுக்கு எந்த விதமான தீர்மானங்களும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதன் காரணமாக எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிருப்தி அடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களாக இந்த சுகாதாரத்துறையில் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டது. அது மருந்து பற்றாக்குறையாக இருக்கலாம், மருந்து பொருட்கள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். அதை விடவும் முக்கியமாக இந்த சுகாதாரத்துறையில் சுகாதார கட்டமைப்பில் காணப்படுகின்ற மனித வளங்களுடைய முகாமைத்துவம் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இடம்பெற்றது. எனவே இதில் பெரும்பாலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். எனவே இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த வைத்தியர்களுக்கான பொருளாதார ரீதியான நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இடம்பெற்றிருந்த போதிலும் கடந்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் போது இந்த வைத்தியர்களுக்கான, அதைவிடவும் குறிப்பாக இந்த சுகாதார கட்டமைப்பில் காணப்படுகின்ற சுகாதார ஊழியர்களுக்கான நியாயங்களை வழங்குவதற்காக எந்த விதமான ஒரு சொல்லேனும் இல்லாத ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் கடந்த 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைந்திருந்தது. எனவே இந்த சுகாதார கட்டமைப்பில் இந்த சுகாதார ஊழியர்களை தக்க வைப்பதற்காக, இந்த சுகாதார ஊழியர்கள் தொடர்பான எந்த விதமான விவரங்களும் அடங்கி இல்லாததன் காரணமாக தொடர்ச்சியான அதிருப்தியை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டு வந்திருந்தது. எனவே இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் பல்வேறு கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வந்தது. அது இந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் காணப்படாத மருந்துகளை வெளியில் கொள்வனவு செய்வதற்காக மருந்து சிட்டைகளை எழுதி கொடுப்பதை நிறுத்துவது, அதே போன்று அரசாங்கங்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய அனுசரணையுடன் இடம்பெறுகின்ற மருத்துவ முகாம்களிலிருந்து சம்பூர்ணமாக விலகியிருத்தல், அதே போன்று இவ்வாறான பல்வேறு கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் முன்னெடுத்து வந்தது. எனவே இதற்கு பிற்பாடு சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலின் பிற்பாடு எழுத்து மூலமான ஒரு உறுதிமொழி சுகாதார அமைச்சர் மூலமாக வழங்கப்பட்டது. இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களுக்கான நியாயம் வழங்குவது தொடர்பான எழுத்து மூலமான ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டதன் பின்னராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிடுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்தது. எனவே அதன் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த சுகாதார கட்டமைப்பில் காணப்படுகின்ற அனைத்து தரங்களிலுமான வைத்தியர்களை உள்ளடக்கியதாக, அது விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம், தர வைத்தியர்களாக இருக்கலாம், அதே போன்று நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள், இவ்வாறு அனைத்து தரங்களில் உள்ள வைத்தியர்களையும் உள்ளடக்கியதாக ஒரு விசேட மருத்துவ சேவை என்கின்ற ஒரு சேவை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான இணக்கப்பாட்டு ஏற்பட்டது. அதே போன்று இந்த வைத்தியர்களுக்கான பொருளாதார ரீதியான நியாயங்கள் வழங்குவதற்காக வேண்டி ஏற்கனவே கிடப்பில் இருக்கின்ற டெட் கொடுப்பனவு, ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு இணக்கப்பாட்டுக்கு வந்த பெருமானத்தை கூட வழங்காமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த டெட் கொடுப்பனவுகள் நடைமுறைக்கு ஏற்றதாற்போல் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான எழுத்து மூலமான இணக்கப்பாட்டு வந்தது. அதே போன்று 2299 என்று சொல்லப்படுகின்ற சுற்றறிக்கைக்கு அமைவாக இந்த போக்குவரத்து வசதிகள் தொடர்பாக வைத்தியர்கள் மாத்திரம் இந்த சுற்றறிக்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். சமாந்தர சேவையில் இருக்கின்ற அனைத்து துறையினருக்கும் இந்த போக்குவரத்து கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வைத்தியர்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவுகளில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பாக எங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தோம். எனவே இது தொடர்பான தீர்மானங்களும் வழங்கப்படுவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு எழுத்து மூலமான இணக்கப்பாட்டுகள் ஏற்பட்டதன் பிற்பாடும் கூட இன்று வரை இது தொடர்பான எந்த விதமான கலந்துரையாடல்களோ எந்த விதமான முடிவுகளோ ஏற்படுத்தப்படாதன் காரணமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய எதிர்கால தொழிற்சங்க திட்டங்களை தீர்மானிப்பதற்காக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்படுவதாக, இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சு தொடர்பில் சுகாதார அமைச்சர் மூலமாக
எங்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படாதது மிகவும் ஒரு கவலை இருக்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இவ்வாறு நாங்கள் இருக்க முடியாது. ஏற்கனவே இவ்வாறு கலந்துரையாடல்கள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பல காலங்களை நாங்கள் வழங்கிவிட்டோம். என்றாலும் இந்த கலந்துரையாடல்களை கூட வழங்காது இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றதன் காரணமாக நேற்றைய தினம் எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு கூட்டம் இடம்பெற்றது. அதே போன்று எங்களுடைய மத்திய குழு கூட்டம் கடந்த வாரம் இது தொடர்பாக கலந்தாலோசிப்பதற்காக கூடியது. எனவே இதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கும் சுகாதார அமைச்சுக்கும் நாங்கள் 10 நாட்கள் காலக்கெடு விதிக்கின்றோம். அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னர் ஏற்கனவே உறுதிமொழி வழங்கப்பட்ட எழுத்து மூலமான உறுதிமொழி வழங்கப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தீர்மானங்கள் வழங்கப்படாதபடி வருகின்ற 23ஆம் தேதி முதல் நாடு தழுவியதாக தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு நேற்று ஏகமனமானதாக தீர்மானித்திருக்கின்றது. எனவே இது வேலைநிறுத்த போராட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளாக இருக்கலாம், பெருவரையில் காணப்படுகின்ற சில வைத்தியசாலைகள் மூடப்படுகின்ற விடயங்களாக கூட இருக்கலாம். இவ்வாறு பல கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக 23ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஆரம்பிப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருக்கின்றது. எனவே சுகாதார அமைச்சருக்கு, சுகாதார அமைச்சுக்கு, அரசாங்கத்துக்கு இன்னும் 10 நாட்கள் காலம் காணப்படுகின்றது. எனவே 23ஆம் தேதி காலை 8 மணிக்கு முன்பதாக ஏற்கனவே உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சுகாதார கட்டமைப்பில் காணப்படுகின்ற வைத்தியர்களுக்கான நியாயங்களை வழங்குவதற்காக ஏற்கனவே உறுதிமொழி வழங்கியிருக்கின்ற இந்த விடயங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். அவ்வாறு வராத விடத்து வருகின்ற 23ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்.